வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நீதிமன்ற வழக்கு முடிந்த பின்பு புதுச்சேரி காவல்துறையில் 60 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை விட தற்பொழுது அறிவித்துள்ள மானிய சலுகை குறைவாக உள்ளது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுவையில் 2024ஆம் ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருதுக்கு 21 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் அரசு சார்பு செயலர்கள் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்ற வழக்கு முடிந்த பின் காவல்துறையில் 60 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை செயல்பாடுகள் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. மேலும் சைபர் கிரைமில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குற்றம் புரிந்த கும்பலை பிடித்த சைபர் கிரைம் போலீசாரை அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் 34 இடங்களில் புதிய போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் நகரை கண்காணிக்க 17 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவற்றை செயல்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து மிகுந்த இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நீதிமன்ற வழக்கு முடிந்த பின்பு 60 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடம் நிரப்பப்படும் என்றார். இப்போ மேன் பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 290 பேர் எடுத்து இன்னைக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் நம்ம எல்லாருக்கும் போட்டுட்டோம். இன்னும் 253 பேர் இப்போ ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. இந்த மாதம் இறுதியில் அவங்க பாஸ் அவுட் பீரியட் முடித்து அவங்க அந்தந்த பகுதிக்கு இப்போ இது பண்ண போகிறாங்க. அதனால தான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, டிராஃபிக்கு அதிகமான போலீஸ் கான்ஸ்டபிளை நம்ம கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜி கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க இந்த மாதம் கடைசியில் அவங்க ட்ரைனிங் முடித்து வெளியே வராங்க. வெளியே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் அதிகமான போலீஸ் அதில் போட்டு பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை விட தற்பொழுது அறிவித்துள்ள மானிய சலுகை குறைவாக உள்ளது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசானது நிகழாண்டு சுமார் ரூபாய் 200 கோடிக்கு மின் கட்டணத்தை உயர்த்திவிட்டு ரூபாய் 20 கோடி அளவிற்கு மின் கட்டணத்தில் மானிய சலுகையை அறிவித்துள்ளது. இது சரியல்ல. வீடு, வர்த்தகம், தொழிற்சாலை உபயோகங்கள் என அனைத்து பிரிவுகளிலும் மின் கட்டணத்தை நிரந்தர கட்டணத்தையும் அரசு உயர்த்தியுள்ளது. ஆனால் உயர்த்திய கட்டணத்தில் 100 வரை யூனிட்டிற்கு 45 பைசாவும் 101 200 யூனிட் வரை யூனிட்டுக்கு 40 பைசாவும் மானியமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை விட புதுவையில் மின் கட்டணம் குறைவு என்பதும் சரியல்ல. அங்கு அதிமுக ஆட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் வரை மின்சாரம் இலவசம்தான். எனவே மின்துறையின் செயலை தடுக்கும் வகையில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு வல்லுநர் குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2024ஆம் ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருதுக்கு 21 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுவை கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையை சேர்ந்த ஆசிரியர்களில் சிறந்த பணிக்காக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, முதல்வரின் சிறப்பு விருது, கல்வித்துறை அமைச்சர் விருது ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு உமாதேவி, கில் பிரிட்டிகிரிடேன், விஜயன், சார்லஸ் பால் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முதல்வர் சிறப்பு விருதானது கலைவாணி, சித்ரா, ஜெகதீஸ்வரி, ஹேமலதா, கஜலட்சுமி, நளினி தேவி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விருதின் தொழில்நுட்ப கல்வி பிரிவில் ஆசிரியர் இளமுருகனுக்கு வழங்கப்பட உள்ளது. கல்வித்துறை அமைச்சரின் மண்டல விருதுக்கு முரளி, திருஞான சம்பந்தம், திருநாராயணன், ஜமுனா, கணபதி, விவேகானந்தன், பரமேஸ்வரி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அரசு சார்பு செயலர்கள் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பை பறிக்கும் சார்பு செயலர்கள் வாகனத்தை மறித்து முற்றுகை போராட்டம் என சார்பு செயலர்களின் புகைப்படத்துடன் திராவிட விடுதலை கழகத்தினர் போஸ்டர்கள் புதுச்சேரி முழுவதும் ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒட்டப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில், அரசு அதிகாரிகளின் புகைப்படத்துடன் பொது இடங்களில் ஆட்சேபனைக்கு உரிய வகையில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இத்தகைய செயல் அரசு ஊழியர்கள் பணி செய்வதில் இடையூறு செய்வது போன்றதாகும். புதுச்சேரி திறந்தவெளி அழகை சீர்கெடுக்கும் சட்டத்தின் கீழ் குற்றமாகும். இந்த போஸ்டர்களை 24 மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும் எனவும், மீறினால் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் போஸ்டர்கள் அகற்றப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பெரியகடை போலீசார் போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது புதுச்சேரி திறந்தவெளி அழகை சீர்கெடுக்கும் பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி நகர பகுதிகளில் மின் கம்பங்களின் வழியாக கேபிள் ஒயர்கள் செல்வதால் ஏற்படும் பாதிப்புகளை ஒயரின் மீது துவைத்த துணி காய வைத்து சமூக ஆர்வலர் விழிப்புணர்வு ஏற்படுத்திய வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன். இவர் அரசின் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தை தைரியமாக சுட்டிக்காட்டி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சாலையோரம் மற்றும் மின் கம்பங்களில் தற்பொழுது அதிக அளவிலான கேபிள் ஒயர்கள், இன்டர்நெட் ஒயர்கள் சுற்றப்பட்டு உள்ளது. இதனை அகற்ற வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு பல முறை இவர் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் இதனை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மின் கம்பங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒயர்கள் மீது துணிகளை துவைத்து காய வைத்து வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அண்ணா சாலை, மரமலை அடிகள் சாலை, காமராஜர் சாலைகளில் இதுபோன்று ஒழுங்கற்ற முறையில் ஒயர்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார். இந்த காணொளி தற்பொழுது வைரலாகி வருகிறது. செஞ்சிருக்காங்க பாருங்க, ஒண்ணு கிடையாது. இந்த சின்ன உதாரணமே போதும். பாருங்க, துணி காய போறதுக்கு டூரிஸ்ட் வந்தா அவங்களுக்கு சிரமமா இருக்குன்னுட்டு துணி காய போறதுக்கு இடம் இல்லைன்னு ஒண்ணு எவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, ஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க. புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கைபேசி செயலி மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை மேற்கொள்ளலாம் என வேலைவாய்ப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சான்றிதழ்களை பதிவு செய்வதில் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் மாணவர்களின் நலன் கருதியும் கடந்த 2023ஆம் ஆண்டை போல நிகழ் 2024-25ஆம் ஆண்டிலும் பள்ளி கல்வி இயக்ககம் மூலம் மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் பெறப்பட்டு கைபேசி செயலி மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் 10ஆம் வகுப்பு உண்மை சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் வேலைவாய்ப்பு பதிவிற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டாம். மேலும் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை கைபேசி செயலியில் பதிவு செய்யும் தொழிலாளர் நலத்துறை இணையத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்ம விருதுக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக அரசின் உயர்நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் வணிக வரித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் கேசவன், செய்தி விளம்பரத்துறை இயக்குநர் கலிபெருமாள் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் இரட்டை குடியிருப்பு பெற்றவர்கள் சேர்க்கப்பட்டதால் புதுச்சேரி காரைக்கால் மாணவர்கள் பாதித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் விதியை மீறி இரட்டை குடியிருப்பு பெற்ற 9 நபர்கள் நடப்பாண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 9 மாணவர்கள் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கவர்னர், முதல்வர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜிப்மரில் 9 நபர்களின் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் 2 நாட்களில் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 60 நபர்கள் ஜிப்மரில் இளநிலை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். முதல்வர் சட்டசபையில் அறிவித்த ரூபாய் 5 லட்சத்திற்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சை திட்டத்தின் கோப்பு கவர்னருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்ததும் விரைவில் அத்திட்டம் செயல்படுத்தப்படும். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தடையில்லா சான்று பெற்று தமிழக பகுதி மருத்துவமனைகளிலும் மூலம் சிகிச்சை பெறலாம் என்றார். காரைக்கால் பார்வதீஸ்வரன் தேவஸ்தான நில மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பார்வதீஸ்வரன் தேவஸ்தானத்திற்கு உட்பட சுமார் 3 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை 60 மனைகளாக பிரித்து பல்வேறு நபர்கள் பெயரில் அரசு மனை பட்டாவாக போலியாக தயாரித்து முயற்சித்து இருப்பதாகவும் இதனை கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. அளிக்கப்பட்ட இந்த மனுவில் கோவில் நிலத்தை விற்க முயற்சித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், நில வணிகர்கள் என பல்வேறு தரப்பினர் இந்த நில மோசடியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவித்தனர். சிபிஐ விசாரணை அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து கடந்த மே மாதம் பார்வதி சிவன் கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியனிடம் இந்து முன்னணி மனு அளித்திருந்ததாகவும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்காததால் அவரை உடனடியாக அந்த பதவியில் இருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
புதுச்சேரியில் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டு இருக்கும் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் அகற்றுவது தொடர்பாக கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடி வைப்பவர்கள் மீது வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை எடுக்க கலெக்டர் உத்தரவிட்டார். மேலும் பேனர்கள் அகற்றுவதற்கான செலவின தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்க அறிவுறுத்தினார். அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைத்துள்ளவர்கள் தாமாக முன்வந்து அகற்ற வேண்டும் என கலெக்டர் குலோத்துங்கன் வலியுறுத்தியுள்ளார். தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மின் கட்டண உயர்வை திரும்ப பெறக்கோரி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட நேற்று முன்தினம் சென்றனர். முற்றுகை போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் உட்பட கட்சியினர் அண்ணா சாலையில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி சென்றனர். நேரு வீதி, கேண்டீன் வீதி வழியாக சென்ற கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, சம்பத், செந்தில்குமார், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட பலர் மீது 170 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசின் இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.